الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من خرج في طلب العلم فهو في سبيل الله حتى يرجع، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரிலா அன்புடையவன், எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அந்நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தோடு இன்னுயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷுஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வி குறித்த சில நினைவூட்டல்களை இந்த ஜும்ஆவினுடைய நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். பொதுவாக கல்வியை பற்றி அதிகமாக பேசப்படுவதுண்டு. அது மார்க்கம் சார்ந்த அறிவுகளை பெறுவதாக இருந்தாலும் அல்லது உலகியல் ரீதியான பட்ட படிப்புகளை தேடி பெறுவதாக இருந்தாலும், கல்வி சார்ந்த பேச்சுக்களும் கல்வி சார்ந்த பகிர்வுகளும் மனிதர்களுக்கு மத்தியில் அதிகமாக இருப்பதை நாம் நித்தமும் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அதனால்தான் ஒருவர் இன்னொருவரை சந்திக்கும் பொழுது தங்களுடைய சந்ததிகளை பற்றிய பேச்சுக்களை பரிமாறும் பொழுது முதல் கேள்வியாக வைப்பது, உங்களுடைய பிள்ளை என்ன படிக்கிறது? அல்லது ஏதாவது ஒரு குழந்தையை பார்க்கும் பொழுது, சிறுவர்களை பார்க்கும் பொழுது, நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய குழந்தைகளை பார்க்கும் பொழுது முதல் கேள்வியாக நாம் கேட்பது என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான். எங்க படிக்கிறீங்க? மதரசாவுக்கெல்லாம் போறீங்களா? இப்படியான வார்த்தை பிரயோகம் தான் நமக்கு மத்தியிலே பரவலாக இருப்பதை பார்க்கிறோம். ஆக கல்வியின் முக்கியத்துவம் என்பது எல்லோராலும் உணரப்படுகிறது. ஆனால் கல்வியை குறித்த பார்வை எப்படி இருக்கிறது? கல்வி என்றால் நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? கல்வியினுடைய நோக்கங்கள் என்ன? ஒருவன் கல்வி கற்றால் அந்த கல்வியின் அவுட்புட்டாக, பிரதிபலனாக, வெளிப்பாடாக என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் யோசிக்கும் பொழுது அதை பற்றிய புரிதல்கள், இந்த கோணத்திலே கல்வி சார்ந்த பார்வைகள் என்பது வெவ்வேறு விதமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இங்கே கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பேசுவதை விட கல்வியினுடைய முக்கியத்துவம் எல்லோராலும் உணரப்படுகிறது. ஆனால் உணரப்படுகின்ற அந்த கல்வி எப்படியான கல்வியாக இருக்க வேண்டும், எதுவெல்லாம் நல்ல கல்வியாக பார்க்கப்படுகிறது, எந்தெந்த நோக்கத்திற்காக நம்முடைய பிள்ளைகளை கல்வியை நோக்கி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு பார்வையும் அது குறித்த சிந்தனையும் தான், அது குறித்த சிந்தனை மாற்றம் தான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்கு கல்வி என்றால் என்ன, கல்வியை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதற்கு முன்னால் பலரும் கல்வியை பற்றிய இலக்கணங்களை பேசி இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் தமிழிலே கூட கல்வி குறித்த அந்த பார்வையை தமிழில் இப்படி எழுதுகிறார்கள்: கல் பிளஸ் வி, இதுதான் கல்வி. கல் என்பது, கல் என்கிற அந்த வார்த்தையை தான் கல்விக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தமிழ் அகராதி ரீதியாக ஆராய்ந்து பார்த்தால்
கல் என்கிற வார்த்தை அசையாத ஒரு பொருளுக்கு சொல்லப்படுகிறது. கல்லுன்னு நம்ம கல் அப்படின்னு நம்ம எதை குறிப்பிடுகிறோமோ அந்த பொருள் ஒரு அசையான பொருள். அசையான பொருளை குறிப்பிட்டு மனித வாழ்க்கைக்கு எல்லா நேரங்களிலேயும் தேவையாக இருக்கிற ஒரு விஷயமான கல்விக்கு இந்த கல் என்கிற அசையாத பொருளை குறிப்பிட்டதனுடைய காரணம் என்ன என்று தமிழ் அகராதிகளை எழுதும் பொழுது, கடந்த காலங்களை முன்னோர்கள் தமிழிலே முற்காலத்தை பழைய கற்காலம் புதிய கற்காலம் என்று வகைப்படுத்தி எழுதியிருப்பதை நாம் காண முடியும். தமிழ் அகராதியில் தமிழ் நூற்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் கற்காலம் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும். இந்த கற்காலம் என்கிற வார்த்தை எதனால் பயன்படுத்தப்பட்டது என்றால், ஒரு காலகட்டத்தில் மனித சமூகத்தை நெறிப்படுத்துவதற்கு கல்லை வைத்தே பயிற்றுவிக்கிற ஒரு சூழல்கள் இருந்தது. கல்லை அவன் பயன்படுத்தக்கூடிய முறைகளை பொறுத்து அவன் ஞானமிக்கவன் அறிவுமிக்கவனாக விடரக்கூடிய ஒரு பயிற்றுவித்தல் கடந்த கால முறைகளிலே இருந்தது. உதாரணத்திற்கு, ஒருவன் வேட்டையாடுவதற்கு கல்லை எப்படி பயன்படுத்த வேண்டும், அந்த வேட்டையாடக்கூடிய அந்த செயலை செய்யும் பொழுது அந்த கல்லை எவ்வளவு கூர்மையாக்க வேண்டும், அந்த கல்லினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்க வேண்டும், எந்த வடிவமைப்பு கொண்ட கல்லை கொண்டு எந்த விலங்கை வீழ்த்த முடியும், இப்படி எல்லாம் கற்களை கொண்டே பல்வேறு விதமான ஞானங்களை அறிவை போதிக்கக்கூடிய ஒரு நிலை கடந்த காலத்தில் இருந்த காரணத்தினால் அந்த எல்லா ஒட்டுமொத்த கல்வியையும் கொடுக்கக்கூடிய அறிவையும் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த கல்வி என்று மாறியதாக தமிழ் அகராதியிலே எழுதக்கூடிய அந்த விளக்கங்களை பார்க்கிறோம். ஆக கல்வி என்பதற்கு பலரும் பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய பார்வையிலே கல்வி என்றால் என்ன, முதலில் கல்வி என்றால் என்ன, பிறகு கல்வி எதற்காக, இஸ்லாமிய பார்வையிலே கல்வி என்று அறிஞர்கள் எதை குறிப்பிடுகிறார்கள் என்றால், சுருக்கமாக அறிஞர்கள் இப்படி சொல்கிறார்கள், நகையுல் ஜஹ்லி, அடிமை அதாவது அறியாமைக்கு எதிரான அத்தனை விஷயங்களும் கல்வி. அறியாமை என்கிற விஷயத்தை போக்கக்கூடிய எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் கல்வி. அறியாமைக்கு நேர் எதிரான பதம்தான் கல்வி என்பது. இது வார்த்தை ரீதியான விளக்கமாக அறிஞர்கள் சொல்வது. விளக்கமாக சொல்வது என்றால், இத்ராக்கு ஷைஇ அலாமாஹு அலைஹி இத்ராகன் ஜாஸிமன், ஒரு விஷயத்தை எவ்வாறு உணர வேண்டுமோ, மனிதன் தன் வாழ்வில் ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் பொழுது அந்த விஷயத்தை எவ்வாறு உணர வேண்டுமோ அவ்வாறே உணர்வதற்கு பெயர்தான் கல்வி என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்னைக்கு அந்த உணர்தல் பிரச்சனையாகிற பொழுதுதான் மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுகிற செயல்பாடுகள் தவறானதாக மாறி போகிறது. அதனாலதான் இவருக்கு அறிவில்லைன்னு நம்ம சொல்றோம். யாரேனும் ஒருவர் ஒரு இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ளாத பொழுது, இந்த இடத்தில் நான் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று உணராத பொழுது அவர் அறிவற்றவராக மாறி போகிறார். ஒரு வருடத்திலே பேசுவதானால் அந்த பேச்சில் அவரவர்களுடைய நிலைகளுக்கு தகுந்தாற் போல் பேச வேண்டும் என்பது பெருமானாருடைய போதனையாக இருக்கிறது. கல்லிமின் அவரவர்களுடைய அறிவிப்பு தோதுவாக நீங்கள் பேசுங்கள். குழந்தைகளிடம் பேசினால் அன்பாக, பெரியவர்களிடம் பேசினால் மரியாதையாக. அதே மரியாதை தான் ஆசிரியர்களிடமும். ஆனால் பெரியவர்களிடம் பேசுவதற்கும் ஆசிரியர்களிடம் பேசுவதற்கும் உண்டான மரியாதை ரீதியான வேறுபாடுகள், வார்த்தை பிரயோகங்கள் வித்தியாசப்படுகிறது. அதே மரியாதை தான் பெற்றோர்களிடம். ஆனால் பெற்றோர்களிடத்திலே பேசும்போது உள்ள வார்த்தை பிரயோகங்கள் வித்தியாசப்பட வேண்டும். இப்படியாக பேச்சிலே தொடங்கி ஒவ்வொரு நடைமுறைகளிலேயும் நான் இந்த இடத்தில் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்கிற உணர்தலை எவன் பெறுகிறானோ அவன் நல்ல அறிவை பெற்றவன், நல்ல கல்வியை பெற்றவன், நல்ல இல்மை பெற்றவன் என்று இஸ்லாம் எடுத்துரைக்கிறது. இஸ்லாமிய அறிஞர்கள் கல்விக்கு விளக்கம் கூறுகிறார்கள். ஆக கல்வி என்றால் என்ன என்கிற சரியான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். இந்த அடிப்படையிலான கல்விகள் இன்றைக்கு வழங்கப்படுகிறதா? மெத்த படித்த பல நபர்கள், பல்வேறு பட்டங்களை படித்த பல நபர்கள் பிறரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரியாதவர்கள் தான் இன்றைக்கு மேதாவிகளாக இருக்கிறார்கள், அதிகாரிகளாக இருக்கிறார்கள், பல பட்டங்களை படித்து ஒரு உயர் பதவியிலே இருக்கிறார்கள். தன்னோடு பழகக்கூடிய தொடர்பில் வரக்கூடிய மனிதர்களோடு எப்படி பேச வேண்டும் என்பது கூட தெரியாத நபர்கள் தான் இன்றைக்கு நிறைய படித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். படித்த நபர்கள் தன் பிள்ளைகளை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்பது தெரியவதில்லை.
தன் பிள்ளைகளோடு எப்படி தொடர்பு கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் காரியங்களை, பிள்ளைகள் சார்ந்த காரியங்களை என்பது அவர்களுக்கு புரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. பெற்றோரை எப்படி வழிநடாத்த வேண்டும் என்பது தெரியவில்லை. இன்றைக்கு பெரும்பாலும் பணம் படைத்தவர்களும் அதிகார வர்க்கமும் நல்ல வசதி வாய்ப்புகளை கொண்டவர்களும் தான் முதியோர் இல்லங்களை நோக்கி தன் பெற்றோர்களை அனுப்பக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். காப்பகங்களை நோக்கி தன் பிள்ளைகளை அனுப்பக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இருவரும் சேர்ந்து சம்பாதிக்கிறோம், தாயும் தந்தையும் கணவனும் மனைவியும் என்ற பெயரில் தன் பிள்ளைகளை யாரிடத்திலேயோ வளர்க்கக்கூடிய பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு தங்களுடைய அந்த செல்வம் திரட்டக்கூடிய பணியை மட்டும் செவ்வனை நிறைவேற்றக்கூடிய பெற்றோர்கள் தான் இன்றைக்கு அதிகம். ஆனால் அவர்கள் தான் அதிகம் படித்தவர்கள். இஸ்லாமிய பார்வையில் இதுவெல்லாம் அறிவா என்றால் இஸ்லாம் சொல்கிறது, ஒவ்வொரு இடத்திலேயும் என்ன உணர்தலை கொடுக்க வேண்டுமோ அந்த உணர்தலை வெளிப்படுத்தாமல், அதை கொடுக்காமல் உன்னிடத்திலே நல்ல கல்வி இருக்கிறது என்று பேசினால் அது அறியாமை என்று இஸ்லாம் சுட்டி காட்டுகிறது. எனவேதான் அறிஞர்கள் அந்த உணர்தல் சரியாக இருக்க வேண்டும், அதுதான் கல்வி என்று சொல்லுகிறார்கள். அடுத்து வருவோம். இப்படி இஸ்லாமிய பார்வையில் கல்விக்கான விளக்கங்கள் இப்படி இருக்கும் பொழுது கல்வி எதற்காக என்று பேசுவதிலேயும் பலரும் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ் அகராதியிலே கல்வி எதற்காக என்று எழுதப்படுகிறது. இன்றைக்கு இருக்கிற கல்வியினுடைய முறை, இன்றைக்கு கல்வி எதற்காக என்று பார்க்கப்படுகிற பொழுது இன்றைக்குள்ள நோக்கங்கள் வெவ்வேறாக இருக்கிறது. இன்றைக்கு கல்வியை கற்பதனுடைய நோக்கத்தை பணம் சம்பாதிப்பதற்காக என்று இன்றைக்குள்ள நோக்கங்களை பார்க்கிறோம். நல்ல நல்ல பதவிகளை அடைவதற்காக வேண்டி என்று பார்க்கிறோம். நல்ல மதிப்பெண்களை பெறுவது, முதலிடத்தை பெறுவது, இப்படித்தான் இன்றைக்குள்ள சூழல்கள் இருக்கிறது. நிறைய படித்துவிட்டு ஒரு நபருக்கு கீழேயே தன் வாழ்நாளை ஒப்படைத்து விடுகிற பலரும் தான் இன்றைக்கு பட்டதாரிகள். அவர்களை கொண்டு ஏதாவது சமூக மாற்றங்களோ அல்லது சமூக ரீதியான விழிப்புணர்வுகளோ, அவர் அடைந்து கொண்ட அந்த கல்வியை வைத்து ஏதேனும் புரட்சிகளோ பெரிய பெரிய மாற்றங்களோ, வறியவர்களை மேலே கொண்டு வரக்கூடிய இலக்குகளோ ஏதாவது இருக்கிறதா என்றால், இன்றைக்கு இருக்கிற அத்தனை படித்த மேதைகளும் படிப்பறிவே அற்ற, எந்த விதமான நச்சிந்தனைகளும் இல்லாத அரசியல்வாதிகளுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற பட்டதாரிகள். அப்போ இன்றைக்கு இந்தியாவினுடைய அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், பதவிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் படிப்பறிவு அற்றவர்கள் தான் பெரும்பாலும். ஆனா அவங்க கீழே வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் பட்டதாரிகள். அவங்களை இயக்கிறது எல்லாமே அவர்கள் தான் என்கிற பொழுது எங்கே கல்வியினுடைய நோக்கம் சரியான விதத்திலே நிறைவேறும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே கல்வி எதற்காக என்று இன்றைக்கு பார்க்கும் பொழுது எல்லாம் சில நோக்கங்களுக்காக, சில லாபங்களுக்காக, தன் சார்ந்த வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக என்பதோடு சுருங்கி விடுகிறது கல்வியினுடைய நோக்கம். ஆனால் கல்வியினுடைய நோக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பலரும் விரிவாக எழுதும் பொழுது தமிழ் அகராதிகளை எப்படி எழுதுகிறார்கள்? உணவு, உடை மற்றும் உறைவிடம் போன்றவற்றை மனிதன் அடைந்து கொள்வதற்காக வேண்டி கல்வி பயன்பட வேண்டும். பெற்றதை, அது எதுவாக இருந்தால், அது குழந்தைகளாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், தனக்கு கிடைத்த எந்த ஒரு வாய்ப்புகளாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் முறையாக பயன்படுத்துவதற்காகத்தான் கல்வி பயன்பட வேண்டும். அதுதான் கல்வியினுடைய நோக்கம். பயன்படுத்தியது போக தன் வாழ்க்கையிலே தனக்கு கிடைக்கிறது, தான் தனக்கென்று சில விஷயங்களை பயன்படுத்துகிறான். பயன்படுத்தியது போக மிஞ்சியது எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் எப்படி பதப்படுத்தி பராமரிக்க வேண்டும் என்பதற்கும் கல்வி அவசியம். அதுவும் கல்வியினுடைய நோக்கம். அது எதுவாக இருந்தாலும், உணவு மட்டுமல்ல, தனக்கு கிடைத்தது போக மீதம் இருப்பதை எப்படி பராமரிப்பது, எப்படி நிர்வகிப்பது என்பது அந்த விஷயத்தை அறிந்து கொள்வதற்கும் கல்வி அவசியம். அடுத்து பயன்படுத்துவதால், தான் நிறைய பயன்படுத்துவதால் உருவாகக்கூடிய கழிவுகளை எல்லாம் எவ்வாறு அகற்ற வேண்டும் என்பதற்கும் கல்வி அவசியம். இதுவெல்லாம் தமிழ் அகராதியில் எழுதப்படுகிற விளக்கங்கள். உண்மையில் இந்த விளக்கங்கள் மிகச் சரியானதுதான். இன்றைக்கு மனிதன் உணவை எப்படி தேட வேண்டும் என்று யோசிக்கிறான், உணவை எப்படி உட்கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறான். உணவிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை எவ்வாறு நீக்க வேண்டும் என்பதை யோசிப்பதில்லை. அதனாலதான் நம்ம அடிக்கடி சொற்பொழிவுகள்ல பலரும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் பொழுது, நம்முடைய பகுதி சார்ந்து பேசும் பொழுது குப்பைகளை பற்றி பேசுகிறோம். தான் நீக்கக்கூடிய, தன் புறத்திலிருந்து வெளியாகக்கூடிய அந்த கழிவுகளை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்பது மனிதன் அறியாதவனாக இருந்தால் அவனிடத்தில் கல்வி இல்லை என்று அர்த்தம். தேடுவதில் நல்ல விழிப்புணர்வு இருக்கிறது. தான் உணவு உட்கொள்வதற்கும் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கும் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று புரிகிறது, ஓடுகிறான். சம்பாதித்த பொருளை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பது புரிகிறது, அனுபவிக்கிறான். ஆனால் அனுபவிக்க முடித்து விட்ட பின்னால் ஏற்படுகிற
அந்த சில கழிவுகள் இருக்கிறது அல்லவா, அவற்றையெல்லாம் எவ்வாறு நிர்வகிப்பது, அதை சரியாக பயன்படுத்துவதற்கான முறை என்ன என்பதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. இதற்கும் கல்வி அவசியம் என்கிறார்கள். இந்த அறிவும் தேவை. அடுத்து எழுதுகிறார்கள், இயற்கை சீற்றங்கள் வந்தால் அதனை கணிப்பதற்கும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கும் கல்வி பயன்பட வேண்டும். அது கல்வியினுடைய நோக்கம். ஒரு ஆபத்து வந்தால் அந்த ஆபத்திலிருந்து என்னை நான் தற்காத்துக் கொள்வது எப்படி? இயற்கை ரீதியான ஆபத்துகள், இந்த பிற ஆபத்துகள், பிற மனிதர்களால், பிற தீய சக்திகளால், எதன் மூலமாக எல்லாம் ஆபத்துகள் வந்தாலும் அவற்றை எல்லாம் நான் நிர்வகிப்பது எப்படி என்கிற அறிவு வேண்டும். அந்த நேரத்திலே கைகளை பிசைந்து கொண்டு நான் என்ன செய்வதென்றே எனக்கு புரியவில்லை என்று நிற்கக்கூடாது. அடுத்து எழுதுகிறார்கள், உடல் உறுப்புகளை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் கல்வி அவசியம். இன்னைக்கு அதனாலதான் அந்த உடல் ரீதியான ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துவிட்டாலும் கூட அதற்காக வேண்டி போய் மருத்துவமனையிலே படுத்துக் கொள்வது என்கிற, பல நாட்கள் படுத்துக் கொண்டு சிகிச்சை எடுக்கிற நடைமுறைகள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக மாறி இருக்கிறது. நம்ம காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு எதை சொல்றோம்? அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலம் கேரளத்தை காட்ஸ் ஓன் கண்ட்ரி. ஏன் அப்படின்னு சொன்னா, இயற்கையினுடைய எழில் மிகுந்த காட்சிகளும் ஆரோக்கியத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகளும் சூழ்நிலைகளும் அங்கே இருக்கிறது என்கிற அடிப்படையில் அதை காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு பேசுகிறாங்க. நான் அங்க இருக்கிற சமகாலத்தினுடைய நடைமுறை என்ன? உடம்புல சூடு வந்துருச்சு, சிறுநீர் சூடுன்னு சொல்றாங்களா இல்லையா? அங்க தமிழ்ல சொல்ல மூத்தர் சூடுன்னு சொல்லுவாங்க. அதற்காக வேண்டி வெட்டெடுத்து படுத்துக் கொள்ளக்கூடிய நிலைதான் இன்னைக்கு அங்க இருக்கிற மருத்துவத்தினுடைய சூழல். ஆனால் அங்கே மருத்துவத்தின் முன்மாதிரியாக நாம் பேசிக் கொள்கிறோம். அங்கே இருக்கிற நடைமுறையில் நேரடியாக பார்த்ததின் அடிப்படையில் சாதாரண அதை நாம் இங்கே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நம்முடைய தமிழ் சூழல்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? சும்மா ஒரு ஜீரகம் கொஞ்சம் சாப்பிடுங்க, வெந்தயம் சாப்பிடுங்க, எல்லாம் சரியா போயிடுன்னு சொல்லி அதை கடந்து போகக்கூடிய சூழல்கள் இருக்கும். இங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னைக்கு தலை வலிக்கிறது என்றால் அந்த தலைவலியை போக்குவதற்கு சிறிது ஓய்வெடுத்தால் தலைவலி போய்விடும். ஆனால் தலை வலிக்கிறது என்று அதை பல மணி நேரம் பேசி அதற்கு பின்னால் ஓடுகிற, பல நாட்கள் ஓடுகிற நடைமுறை இன்றைக்கு மருத்துவ ரீதியாக இருக்கிறது. அப்ப கல்வி எப்படி இருக்க வேண்டும், அதன் நோக்கம் என்ன என்று எழுதும் பொழுது தன் உடலை எப்படி பராமரிக்க வேண்டும், தன் உடலில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால், தன் உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி பராமரிப்பது என்பதை அறிவது கூட கல்வியினுடைய மிக முக்கியமான பாகம். இதுவெல்லாம் இன்றைக்கு தமிழ் அகராதி ரீதியாக, விளக்கங்கள் ரீதியாக எழுதப்படுபவை. இஸ்லாத்தின் பார்வையில் கல்வி எதற்காக? அறிஞர்கள் 5 விதமான நோக்கங்களை கல்வி சார்ந்து எழுதுகிறார்கள். இஸ்லாமிய பார்வையில், காரணம் இஸ்லாமிய அடிப்படையில் அவன் இன்மை மறுமையோடு சம்பந்தப்பட்டவன். ஒரு இஸ்லாமிய உலகம் மறுமை இந்த இரண்டோடும் சம்பந்தப்பட்டவன். இஸ்லாத்தினுடைய போதனைகள் அனைத்தும் அப்படித்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய அறிஞர்கள் கல்விக்கான 5 நோக்கங்களை குறிப்பிடுகிறார்கள். அதில் முதலாவது நோக்கமாக குறிப்பிடுவது தன் ரப்பை அறிவதுதான் கல்வியினுடைய மிக முக்கியமான நோக்கம். தன்னை படைத்தவன் யார் என்று அறிய வேண்டும். நீங்க என்ன எக்ஸலண்டா அறிவை தேடி இருந்தாலும் கூட இறை சிந்தனை விஷயத்தில், தன்னை படைத்தவன் யார் என்கிற விஷயத்தில், நாம் யாருடைய அடிமைகள் என்கிற விஷயத்திலே குளறுபடிகள் இருந்தால் ஒரு கட்டத்தில் அவன் தடுமாறி போகிற நிலைகள் வரும். அதனால்தான் இஸ்லாம், நீ கல்வியை கற்றால் அந்த கல்வியினுடைய முதல் அம்சம் இதுவாக இருக்க வேண்டும். தன் ரப்பை யார் என்று உணர்வது கல்வியினுடைய பிரதானமான நோக்கம். அறிஞர்கள் சொல்கிறார்கள், ரப்பை உணர வேண்டும். ரப்பை உணரக்கூடியவன் தான் நல்ல கல்வியை பெற முடியும். அவன்தான் அறிவாளியாக இருக்க முடியும். அவன்தான் சிந்தனையால் மேம்பட்டவனாக இருக்க முடியும். ரப்பை உணர வேண்டும். ரப்பை உணர்வதற்கு நிறைய காரியங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இஸ்ரேலிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ரப்பை உணர்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு எந்த அளவு தூரம் இன்றைக்கு இஸ்ரேலுடைய நிலை இருக்கிறது? ஏறத்தாழ 163 டீம்கள் அந்த காட்டு தீயை அணைப்பதற்கான முயற்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. பல விமானங்கள் அந்த காட்டு தீயை அணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. பொதுமக்கள் இடமாற்றங்கள் செய்யப்படுகிறார்கள். தங்களுடைய வீடுகளை விட்டுவிட்டு, அப்படியே விட்டுவிட்டு, சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு ஓடக்கூடிய நிலை இன்றைக்கு இஸ்ரேலிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடமாற்றம் நடைபெறும் பொழுது டிராபிக் ஜாமால கடுமையான அவதிகள் படக்கூடிய நிலைகள் இன்றைக்கு இஸ்ரேலிலே இருக்கிறது. ஏறத்தாழ 5000 ஏக்கர்கள் அழிந்து நாசமாகக்கூடிய நிலையை நோக்கி இன்றைக்கு இஸ்ரேல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே இந்த செயலில், இந்த நிகழ்வில் அல்லாஹ்வுடைய வல்லமை இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய புரிதல் இருக்கிறது, தன் ரப்பை விளங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது யாருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு பெறுகிறது? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வை புரிந்து கொண்ட, அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது. இப்ப இஸ்ரேலுடைய நிலை என்ன? பல நாடுகளுடைய உதவி அது கோரி இருக்கிறது. ஆனால் அதே இஸ்ரேல் இப்போது வரைக்கும் போர் நிறுத்தத்தை நோக்கி நகரவில்லை. ஏறத்தாழ 60,000க்கும் மேற்பட்ட உயிர்களை சூறையாடி இருக்கிறது அந்த இஸ்ரேல். இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு நடுவேதான் அல்லாஹ் தன்னுடைய பார்வையை மக்கள் சிந்திக்க வேண்டும், தன்னை குறித்து சிந்திக்க வேண்டும் என்கிற இது போன்ற நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிற சூழல்கள் இருக்கிறது. எனவே இஸ்லாமிய பார்வையிலே கல்வியை கற்பதனுடைய பிரதானமான நோக்கம் என்பது அவன் தன் ரப்பை விளங்க வேண்டும். அது பிரதானமான நோக்கம். இரண்டாவது நோக்கம் அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஷரீஅத்தை அறிவதன் மூலமாக, இஸ்லாத்தினுடைய அந்த செயல் திட்டங்களை அறிவதன் மூலமாக ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை முறையை அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கல்வியினுடைய இரண்டாவது நோக்கம். இஸ்லாத்தை ஏன் புரிய வேண்டும்? இஸ்லாம் என்பது ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை முறையினுடைய ஒரு போதனை தான். ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிலபஸ் தான் இஸ்லாம். அதை அவன் அறிவதன் மூலம் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை அவன் வடிவமைத்துக் கொள்ள முடியும். ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை முறையை அறிந்து கொள்வதற்கு அவன் கல்வியை தேட வேண்டும். இது இரண்டாவது நோக்கமாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். மூன்றாவது, அந்த கட்டுப்பாடான வாழ்க்கை முறையோடு சேர்த்து நற்காரியங்களிலே தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்வதற்காக ஒரு மனிதன் கல்வியை கற்கிறார். நற்காரியங்களில் நான் முதலாமவன். ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதனுடைய நோக்கம் என்ன? அந்த கல்வியின் மூலமாக என்னிடத்திலே நற்காரியங்கள் பிறக்க வேண்டும். இன்றைக்கு அது எங்க நடக்குது? எத்தனையோ கல்விகளை பெற்றவர்களின் மூலமாக நற்காரியங்கள் இன்றைக்கு வெளிப்பட்டிருந்தால் எத்தனை எவ்வளவு பெரிய சமூக மாற்றம் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும். கடந்த கால முன்னோர்களுடைய அந்த உழைப்பு தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வசதிகளை, இன்றைக்கு பல பலன்களை இப்போதுள்ள சமூகம், முஸ்லிம் சமூகம் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கான அடித்தளம். முன்னோர்கள் தன்புறத்தில் இருந்து தனக்கு கிடைத்த அறிவை வைத்து நற்காரியங்கள் வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு பலரும் நல்ல விஷயங்களை அனுபவிச்சிருக்கிறோம். இன்றைக்கு வக்ஃபு பேசுகிறோம், வக்ஃபை பற்றி நாம் பேசுகிறோம் அல்லவா? அந்த வக்ஃபு என்பது கடந்த காலங்களிலே ஒரு அறிவு இருந்தது, ஒரு புரிதல் இருந்தது முன்னோர்களிடத்தில். நாம் நம்மிடத்தில் இருக்கிற வசதி வாய்ப்புகளை, நம்மிடத்தில் இருக்கிற செல்வங்களை, நம்மிடத்தில் இருக்கிற அறிவை பின்னால் வரக்கூடிய பல தலைமுறைகள் தாண்டி வரக்கூடிய நம் சமூகத்திற்கு பயன்பெறக்கூடிய விதத்திலே அமைத்திட வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இந்த வக்ஃப் என்பது நடைபெற்றதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு பல கல்வி நிலையங்கள், முஸ்லிம் சமூகம் பயன்பெறும் விதத்திலான பல்வேறு இடங்கள், மஸ்ஜிதுகள் எல்லாம் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த முன்னோர்கள் சரியான புரிதலோடு தன் காரியத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். தான் நற்காரியத்தினை முன்னால் நிற்க வேண்டும் என்று விரும்பினார்கள். இது அவர்களுக்கு கிடைத்த அறிவை வைத்து அவர்கள் பயன்படுத்தியது. இன்றைக்கு நாம் நமக்கு கிடைத்த அறிவை வைத்து நமக்கு எல்லாருமே பலரும் பலவிதமான படிப்புகளை படித்தவர்களாக இருக்கலாம். யாரும் படிப்பறிவு அற்றவர்கள் அல்ல. ஒவ்வொருவருக்கும் அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். எனக்கு கிடைத்த அறிவை வைத்து, எனக்கு கிடைத்த கல்வியை வைத்து நான் எவ்வளவு தூரம் முன்னால் வந்து நற்காரியங்களில் நிற்கிறேன் என்பதை பொறுத்துதான் நாம் கல்வியின் நோக்கத்தை சரியாக பயன்படுத்தி இருக்கிறோம் என்று பொருள். அப்ப மூன்றாவது நோக்கமாக அறிஞர்கள் சொல்வது நற்காரியங்களின் முன்மாதிரியாக முன்னால் நிற்க வேண்டும் என்பது கல்வியினுடைய மூன்றாவது நோக்கம். நான்காவது நோக்கம் அறிஞர்கள் சொல்கிறார்கள், மக்களை எச்சரிக்க வேண்டும். யாராவது வழி தவறினால் எச்சரிக்க வேண்டும். அது கல்வியினுடைய பிரதானமான நோக்கம். எங்காவது தவறுகள் நடந்தால் அதனை சுட்டிக்காட்ட வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு, நாம் தொழுது விட்டு வெளியே செல்கிறோம் என்றால் குழந்தைகள் தொழாமல் இருக்கிறார்கள், சிறுவர்கள் தொழாமல் இருக்கிறார்கள், இளைஞர்கள் தொழாமல் இருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் ஒரு கேள்வி எழுப்பலாம். என்ன தொழுதுட்டீங்களா? அசர் தொழுதீங்களா? மக்ரிப் தொழுதீங்களா? மதரசாவுக்கு போறீங்களா? ஏன் போறதில்லை? ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அவங்களோட பேசலாம், ஒரு 2 நிமிஷம் பேசலாம். இப்படியாக மக்களோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம் குடும்பத்தில் தொடங்கி நம் பிள்ளைகளில் தொடங்கி நாம் 5 வேளை சொல்லக்கூடியவங்களா இருக்கோம். வீட்டில் எந்த விதமான கேள்வியும் எழுப்ப மாட்டோம். வீட்டில் எந்த எச்சரிக்கை உணர்வையும் நாம் கொடுக்க மாட்டோம். எனவே கல்வியினுடைய நான்காவது நோக்கமாக அறிஞர்கள் சொல்லும் பொழுது நீங்கள் இந்த கல்வியின் மூலமாக பிறரை எச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக இந்த கல்வியின் மிக பிரதானமான நோக்கம் உண்மையை எப்போதும் எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அது ஒரு கல்வியை பெறக்கூடியவரிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு.
அது கல்வியுடைய பிரதான நோக்கம். உண்மையை எடுத்துரைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி உண்மையை எடுத்துச் சொல்லும் பொழுது எதிராளிகள் கசப்பாக அதை கருதுவார்கள், கேட்பவர்கள் கசப்பாக கருதுவார்கள், அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அல்லது என்னை புறக்கணித்து விடுவார்கள் நான் சொல்வதால், அதனால் அமைதியாக இருந்து விடுகிறேன் என்கிற மனப்பான்மை கல்வி கற்றவர்களிடத்திலே இருக்கக்கூடாது. கல்வியினுடைய பிரதான நோக்கங்களில் 5வது நோக்கமாக அறிஞர்கள் சொல்வது, உண்மையை நீங்கள் எடுத்துரைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதில் வரக்கூடிய இழப்புகளை பற்றி நீங்கள் சிந்தனை செய்யக்கூடாது. இப்படியான முறையில் கல்வி என்றால் என்ன என்கிற சரியான புரிதலும், கல்வி எதற்காக என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அந்த புரிதல்களோடு கல்வியை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய மிக உயரிய வழிகாட்டுதலாக இருக்கிறது. கடந்த கால முன்னோர்கள் சஹாபாக்களிலே தொடங்கி எல்லா முன்னோர்களும், மார்க்க அறிஞர்களும், இமாம்களும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தது இந்த கல்விக்காக. காரணம், இந்த கல்வி எங்கே விதைக்கப்படுகிறதோ அந்த விதைப்பின் மூலமாகத்தான் இன்மை மறுமை இரண்டினுடைய நிலைப்பாடுகளும் சீராக அமையும். ஒரு மனிதன் இம்மையினுடைய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கு, இம்மையினுடைய தன் சகல காரியங்களையும் சரியாக அமைத்துக் கொள்வதற்கு இந்த கல்விதான் அஸ்திவாரம். அந்த கல்வியை சரியாக கொடுக்க வேண்டும், சரியான கண்ணோட்டத்தில் கொடுக்க வேண்டும், சரியான நோக்கத்தில் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம் பிள்ளைகளுக்கு நாம் கல்வியை கொடுக்கிறோம். ஒரு புறத்திலே நற்கல்வியை கொடுக்கிறோம் என்கிற அடிப்படையில் அதற்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய சிரத்தைகளோடு சேர்ந்து, இன்னொரு புறத்தில் நம் பிள்ளைகள் என்கிற பாசத்தில் சிலவற்றை கொடுக்கிறோம் அல்லவா? எந்த கஷ்டமும் இல்லாம கல்வியை கொடுக்கிறோம், சொகுசான கல்வியை கொடுக்கிறோம், நவீனமான கல்வியை கொடுக்கிறோம், எந்த சிரமங்களும் இல்லாத கல்வியை கொடுக்கிறோம். அந்த கல்வியின் மூலமாக என்ன நோக்கம், அவுட்புட் கிடைக்கணுமோ அந்த மாதிரியான கல்வியை நோக்கி அவர்களை செலுத்தாமல் வேறு வேறு சிந்தனையில இந்த உலகத்தினுடைய சில லாபங்களை அடைந்து கொள்வதற்கான இலக்கை நோக்கி அவர்களை நாம் செலுத்துகிறோம் அல்ல. இஸ்லாம் வலியுறுத்துவது ஒரு கல்வியின் மூலமாக ஒரு நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை என்பது மிக முக்கியமானது. ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை முறையை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய விதத்திலான கல்வியை நம்முடைய சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டும், நம்முடைய தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். இஸ்லாம் அதை எதிர்பார்க்கிறது. அதனால்தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அற்புதமான ஒரு கருத்தை சொல்கிறார்கள். மன் அராத துன்யா ஃபஅலைஹி பில் இல்ம். ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நாடுகிறானா அவன் கல்வியை கற்றுக்கொள்ளட்டும். வமன் அராதல் ஆகிரத ஃபஅலைஹி பில் இல்ம். ஒரு மனிதன் மறுமையை நாடுகிறானா, மறுமையின் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானா அவன் கல்வியை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும். அடுத்து சொன்னார்கள், வமன் அராதகமா ஃபஅலைஹி பில் இல்ம். இரண்டும் எனக்கு வேண்டும் என்று ஒருவன் விரும்புகிறானா, எனக்கு இம்மையும் வேண்டும் மறுமையும் வேண்டும் என்று ஒருவன் விரும்புகிறானா அவன் கல்வியை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் என்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன அந்த கருத்தை இங்கே நாம் நினைவு கூட கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே எல்லா விஷயத்திற்கும் அடித்தளமாக இருப்பது கல்விதான் என்கிற அடிப்படையிலே தான் முன்னோர்கள் இந்த கல்விக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்தார்கள். சரியான கண்ணோட்டத்தோடு சரியான நோக்கத்தோடு அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த நிலையை நோக்கி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். திண்ணை தோழர்களை வரலாற்றிலே நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். திண்ணை தோழர்கள் வறுமையிலே மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள். தங்களுடைய அன்றாட செலவினங்களுக்காக வேண்டி கடுமையாக உழைப்பை மேற்கொண்டால்தான் தங்களுடைய அன்றாட காரியங்கள் நடைபெறும் என்கிற அளவிற்கு வறுமையிலே இருந்தவர்கள் திண்ணை தோழர்கள். ஆனால் கல்வியிலே மிகப்பெரிய முன்மாதிரியாக இஸ்லாமிய வரலாற்றிலே திகழ்ந்தவர்கள் திண்ணை தோழர்கள் தான், சஹாபாக்கள். அந்த திண்ணை தோழர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அன்றாட வருமானத்திற்காக வேண்டி அவர்கள் எங்கெங்கோ சென்று விறகுகளை சேகரித்து வந்து அந்த விறகுகளை விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கப்பெறுகிற சின்ன சின்ன காசுகளை வைத்து தங்களுடைய அன்றாட உணவுகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். கிணறுகள் எங்கேயும் இருந்தால் அந்த கிணற்றில் இருந்து பல வாளிகள் தண்ணீரை இறைத்து கொடுத்து அதிலிருந்து கிடைக்கிற சொற்ப காசுகளை வைத்துத்தான் தங்களுடைய உணவு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு கடுமையான வறுமை திண்ணை தோழர்களுக்கு இருந்தது. ஆனால் பகலெல்லாம் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த திண்ணை தோழர்கள் இரவிலே ஒரு நடைமுறையை கடைபிடித்தார்கள். என்ன நடைமுறை? இரவு முழுக்க தனக்கென்று ஒரு ஆசிரியரை ஏற்படுத்திக் கொள்வார்கள். பள்ளிவாசலிலே ஒன்று கூடுவார்கள். பள்ளிவாசலிலே குழுக்களாக அமர்ந்திருப்பார்கள். அதிலே தன் ஆசிரியர் யார் என்பதை உறுதி செய்து கொண்டு ஒவ்வொரு குழுவும் இரவு நேரத்திலே அந்த ஆசிரியருக்கு பின்னால் அமர்ந்திருக்கும், அந்த ஆசிரியரை நோக்கி அமர்ந்திருக்கும். காலை சுபுஹ் நேரம் வரைக்கும், காலை நேரம் வரைக்கும் இரவு முழுக்க அவர்கள் கல்வியை கற்பதிலேயே தங்களுடைய நேரத்தை செலவிடுவார்கள். குர்ஆனிய வசனங்களுடைய விளக்கங்களை அந்த ஆசிரியரின் மூலமாக பெற்றுக் கொள்வார்கள் என்பதெல்லாம் திண்ணை தோழர்களுடைய வரலாறாக நமக்கு வரலாறுகள் நூல்கள் பதிவு செய்து கொடுக்கின்றன. என்ன அர்த்தம்?
எல்லாம் நடந்தாலும் கூட கல்வி என்பதுதான் உங்களை செம்மைப்படுத்தும் என்பதுதான் இது போன்ற நிகழ்வுகளுடைய பாடங்களாக இருக்கின்றன. குர்ராக்கள் என்கிற ஒரு வார்த்தை இருந்தது சஹாபாக்களுக்கு மத்தியில. குர்ராக்கள் என்றால் குர்ஆனை அழகான முறையிலே ஓதி அதற்கான விளக்கங்களை சொல்லக்கூடியவர்கள் குர்ராக்கள். இப்படிப்பட்ட குர்ராக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நிறைய இருந்தார்கள். அப்படிப்பட்ட குர்ராக்களிலே ஒருவராக இருந்தவர்கள் உபாதத் பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் எனக்கு கீழே பலருக்கும் கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் திண்ணை தோழர்களில். அந்த திண்ணை தோழர்களுக்கு நான் கல்வி கற்றுக் கொடுத்ததன் பலனாக, அதற்கு பிரதிபலனாக அல்லது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அந்த திண்ணை தோழர்களில் ஒருவர் எனக்கு ஒரு ஆடையை அன்பளிப்பாக ஒரு சந்தர்ப்பத்திலே கொடுத்தார் என்று சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இதுவெல்லாம் கல்வி சார்ந்த நடைமுறைகளாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்தது. அன்சாரிகள் வெளியூரில் இருந்து யாராவது வந்தால் அன்சாரிகளிடத்திலே தான் அந்த வெளியூர் வாசிகளை கவனிக்கக்கூடிய பொறுப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுப்பார்கள். பொதுவா இப்போ நம்ம வெளியூர்ல இருந்து நிறைய இருந்தார்கள் நம்முடைய வீடுகளுக்கு வருவது உண்டிப்போம் வெக்கேஷனுடைய டைம். வெளியூரில் இருந்து யாராவது மதீனா நோக்கி வந்தால் அந்த வெளியூர் வாசிகளை கவனிக்கக்கூடிய பொறுப்பை யார்தான் சூப்பரா செய்வார்? அன்சாரிகள் தான் செய்வார்கள். ஏன்னா இயல்பிலேயே அன்சாரிகளுக்கு அந்த உதவக்கூடிய மனப்பான்மை இருக்கிறது. இன்று வரைக்கும் அது மதீனாவினுடைய நடைமுறையாக இருக்கிறது, மதீனாவாசிகளுடைய நடைமுறை. அப்படிப்பட்ட அன்சாரிகள் யாரேனும் தங்களுடைய விருந்தாளிகளாக வந்தால் அவர்களுக்கு வெறுமனே வயிற்றை நிரப்புவதோடு நின்று விடாமல் நல்ல உணவு கொடுப்பாங்க. வயிற்றை நிரப்புவதோடு நின்று விடாமல் அவர்களுடைய சிந்தனையை நிரப்புவார்கள். அவர்களுடைய ஆன்மாவை நல்ல விஷயங்களை கொண்டு நிரப்பினால் அவர்களை அனுப்பி விடுவார்கள் என்பது அன்சாரிகளுடைய நடைமுறையாக இருந்தது என்பதை கிதாபுகள் பதிவு செய்கின்றன. அன்சாரிகளை பற்றி அறிஞர்கள் இப்படி குறிப்பிடுகிறார்கள், அவர்களிடத்திலிருந்து யாரெல்லாம் நல்ல விஷயங்களை பெற்றுக் கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய கருத்தாக கிதாபுகள் பதிவு செய்கின்றது. அன்சாரிகள் சிறந்த தோழர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு அலானு ஃபர்ஷனா, எங்களுக்காக படுக்கையை சீரமைத்தார்கள். நாங்க வந்து இரவு தங்குவதற்காக எங்களுக்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பார்கள். உணவை மிகச் சுவையான உணவை எங்களுக்கு பரிமாறுவார்கள் அன்சாரிகள். அதோடு சேர்த்து காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வின் வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அல்லாஹ்வினுடைய வசனங்களை எங்களுக்கு ஓதி காண்பித்து சில விளக்கங்களை கொடுப்பார்கள். நபியினுடைய சுன்னத்துகளை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். எனவே உணவு கொடுப்பதை மட்டும் கொடுத்து எங்களை திருப்பி அனுப்புபவர்கள் அல்ல அன்சாரிகள். அதோடு சேர்த்து எங்களுக்கு அல்லாஹ்வின் வழிகாட்டுதலை, தூதரின் வழிகாட்டுதலை கற்றுக் கொடுத்து எங்கள் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவார்கள், எங்கள் சிந்தனைகளை மெருகேற்றுவார்கள் என்று அன்சாரிகளிடத்தில் விருந்தாளிகளாக வந்த நபர்கள் பதிவு செய்யக்கூடிய அந்த கருத்துக்களை கிதாபுகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. எனவே இந்த அடிப்படையில் நாம் கற்கக்கூடிய கல்விகள் நம்மை பண்படுத்தக்கூடியவைகளாக இருக்க வேண்டும், நல்ல குணங்களை எடுத்து கூறுபவையாக இருக்க வேண்டும். வெறுமனே ஏட்டு படிப்புகள், வெறுமனே பட்ட படிப்புகள் என்பதோடு நின்று விடாமல் நல்ல பண்பாடுள்ள கல்விகளை நோக்கி நாம் நம்முடைய பிள்ளைகளை செலுத்த வேண்டும். கல்வியினுடைய நோக்கங்களை புரிந்து கல்வி கொடுக்கிறதுனால என்ன அவுட்புட் வரணுங்கிறத புரியணும். எல்லா கல்விகளையும் கொடுத்து கடைசியில பெற்றோரை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பக்கூடிய பட்டதாரிகளை உருவாக்கக்கூடிய நிலையை முஸ்லிம்களே உருவாக்க கூடாது. அது போன்றது ஒரு இழப்பு நம்முடைய சமூகத்தில் நிறைய அதிகமாக கொண்டே இருக்கிற ஒரு சூழல்களை பார்க்கிறோம். எல்லா அறிவையும் கொடுத்து விட்டு இந்த பிள்ளைகள் நல்ல அறிவோடு எதிர்காலத்தில் எல்லாவற்றையும் நிர்வகிப்பார்கள். பொருளாதாரத்தை, குடும்பத்தை, எதிர்கால எல்லா நலன்களை, சமூகத்தினுடைய பணிகளை எல்லாவற்றையும் நிர்வகிப்பார்கள் என்று கனவு காணக்கூடிய பெற்றோர்களுக்கு ஏமாற்றங்கள் தான் மிஞ்சுகிறது. காரணம், வெறுமனே சில பட்டய படிப்புகளை மட்டும் கொடுப்பதை கவனமாக கொண்டு கொடுப்பது அதனுடைய இழப்புகளுக்கான வழியை ஏற்படுத்துகிறது. எனவேதான் எல்லா விதத்திலையும் நல்ல சிந்தனைகளோடு உள்ள இஸ்லாமிய பார்வையோடு உள்ள அந்த கல்விகளை கொடுக்க வேண்டும். ஆங்கிலத்திலே சொல்வது போல the purpose of education is not information. ஒரு தகவலை அறிந்து கொள்வது, நிறைய நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், நிறைய அறிவு எனக்கு இருக்கிறது என்பதல்ல கல்வி. அதுவல்ல எஜுகேஷன், அதுவல்ல நல்ல அறிவு. மாறாக அந்த இன்ஃபர்மேஷன் என்னிடத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, என்னிடத்திலிருந்து உள்ள வெளிப்பாடுகள் என்ன, அந்த கல்வியின் வழியாக அதுதான் சரியான கல்வி என்கிற அடிப்படையில் நாம் அதனை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய தலைமுறை நிறைய சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம்.
போதைக்கு அடிமைப்படுகிற ஒரு காலகட்டம். எவ்வளவு படித்தாலும் தன் இலக்கு ஒரு அர்த்தமற்ற இலக்காக அமைத்துக் கொண்டு செயல்படுகிற ஒரு காலகட்டம். இப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் கொடுக்கக்கூடிய கல்வியும் அந்த கல்வியினுடைய நோக்கமும் எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதிக்க வேண்டும். அதை நோக்கி நம்முடைய பிள்ளைகளை செலுத்த வேண்டும். பண்பட்ட ஒரு கல்வி முறையை நோக்கி நம்முடைய அடுத்த தலைமுறைகளை உருவாக்கி கொண்டு வர வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர கடமைப்பட்டு இருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் கல்வி சார்ந்த விழிப்புணர்வுகள் பல இடங்களிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மஸ்ஜிதுகளை மையப்படுத்தி கல்வியினுடைய முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய அருளால் நம்முடைய நூருல் இஸ்லாம் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தின் கீழேயும் கல்வி சார்ந்த பல்வேறு சிந்தனைகளோடு செயல் திட்டங்களோடு அடுத்தடுத்த முயற்சிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அதனுடைய ஒரு பாகமாக ஒவ்வொரு வருடமும் சம்மர் கேம்ப் நடத்தப்படும். அந்த விடுமுறை காலங்களை, குழந்தைகளுடைய விடுமுறை காலங்களை சரியான விதத்தில் அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த சம்மர் கேம்ப் எல்லா இடத்திலையும் நடத்தப்படுவதுண்டு. நாமும் நடத்துகிறோம். ஆனால் கடந்த வருடத்திலேயும் நாம் நிறைய ஆலோசனைகள் செய்து அந்த குழந்தைகளுக்கு இந்த குறிப்பிட்ட காலங்களில் ஒரு 10 நாளோ 15 நாட்களோ ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அவர்களுடைய வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அவற்றை வடிவமைத்து அந்த தலைப்புகளை தேர்வு செய்து இன்றைக்கு கரண்ட் சிச்சுவேஷனில் நம்முடைய மாணவர்கள் எதையெல்லாம் சவாலாக எதிர்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அவற்றை அறிந்து அவர்களுடைய வாழ்க்கையை மெருகேற்றுவதற்கு தேவையான, நம்பிக்கையூட்டுவதற்கு தேவையான விஷயங்கள் என்ன என்பதை புரிந்து அதற்கு தோதுவான சிலபஸ்களை தலைப்புகளை உட்படுத்தி ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த சம்மருடைய கேம்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வருடமும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த வருடமும் அதே தலைப்புகள். அதனாலதான் நம்ம அதுக்கு தலைப்பு வே ஆஃப் லைஃப் அப்படின்னு கொடுத்திருக்கிறோம், வாழ்க்கைக்கான வழி. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் வாழ்க்கை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒண்ணு தேவைப்படுது. அப்ப இந்த வருஷத்துக்கு என்ன தேவை, இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல என்னென்ன பிள்ளைகளுக்கு தேவை, அதனை ஆலோசனை செய்து அதனை சிலபஸாக நாம் முடிவு செய்திருக்கிறோம். கடந்த வருடத்தை விட அல்லாஹ்வின் அருளால் கொஞ்சம் அதிகப்படியாக நாம் அதை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் 2 பேஜா நம்ம சம்மர் கேம்ப் திட்டமிட்டு இருக்கிறோம். 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள ஒரு மாணவர்களுக்கு அது ஒரு பேஜாகும். அதுல ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இது எல்லாருமே அதுல பங்கெடுப்பாங்க. அதே போல +1, 10th +1 +2 இந்த பிள்ளைகளுக்காக தனித்தனி பேஜாக, ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக என்று 2 பேஜுகளாக நாம் திட்டமிட்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 5ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரைக்கும் 14 நாட்கள் அந்த சம்மர் கேம்ப் நடைபெற இருக்கிறது. இந்த கோடைகால பயிற்சி முகாமை மஹல்லாவாசிகள் அத்தனை பேரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக பெயர்கள் வந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் ரொம்ப குறிப்பா சொல்றதா இருந்துச்சுன்னா 10th +1 +2 பிள்ளைகளை உங்களுடைய குடும்பங்கள்ல இருந்தா, உங்களுடைய பிள்ளைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நெருக்கடியான ஷெட்யூல் இருக்கும். நாம ஒரு 19 நம்ம என்ன செஞ்சிருவோம், அவருடைய பிள்ளை 10th +1 +2 கண்டிப்பா முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன அகாடமிக்ல அவங்களுடைய டைம் என்ன, அதை ஏதாவது ஃப்ரீ பண்ணிட முடியுமா, டியூஷனுடைய நேரத்தை மாற்றி அமைக்க முடியுமா. இந்த நேரம் நம்ம சம்மர் கேம்புக்கு காலையில 9:30 முதல் 12:30 வரை அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணி இருக்கிறோம், வாங்க சொல்றது வரைக்கும். அதனால இந்த 3 மணி நேரத்தை எப்படியாவது ஃப்ரீ பண்ணி இந்த ஒரு 14 நாட்கள் அந்த குறிப்பாக 10th +1 +2 இந்த பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இந்த 2 பேரையும் அனுப்ப வேண்டியது ரொம்ப காலத்தினுடைய கட்டாயம். இன்னொரு பேட்சை விட இந்த பேட்ச் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேட்சா இருக்குது. அதுக்கு பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும், மஹல்லாவாசிகளுடைய ஒத்துழைப்பு வேண்டும். நாம் ஒவ்வொரு மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பாக கல்வி சார்ந்து எடுக்கிற எல்லா முயற்சிகளும் உங்களுடைய ஒத்துழைப்புகள் இல்லாமல் அது வெற்றி பெறாது என்பதை நினைவுபடுத்தி எதிர்வரக்கூடிய இந்த சம்மருடைய கேம்பை, கோடைகால பயிற்சி முகாமை சரியான விதத்திலே பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான அறிவை போதிப்பதற்கு மஹல்லாவாசிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைத்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.